ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக அவன் தான் டாப்பராக இருப்பான். பட் அவனுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்டே ஆகாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வருஷமாகவே இந்த ஏஐ டாபிக் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த ஏஐ ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய டிபேட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏஐ என்ன பண்ணுது, இது எப்படி உருவாகுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸை படித்து அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போனால் அவனுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும். இதே தான் ஏஐயும் பண்ணுது. இங்க ஏஐ டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணுது. ஒரு செஃப் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ரெசிபியும் கேதர் பண்ணிட்டு அதை லேர்ன் பண்ணிட்டு தான் குக் பண்ணுறாங்க. இந்த ஏஐயும் அதே தான் பண்ணுது. அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை கேதர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோஸ், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணி அதை க்ளீன் பண்ணி நார்மலைஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுது. இந்த டேட்டா நார்மலைஸ் பண்ணுறதால ஏஐ ரொம்ப சுலபமாக டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுது. அதுதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது வந்து ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. இது லேயர் பை லேயரா தான் ப்ராசஸ் பண்ணி ஈச் நியூரான் இஸ் a டிசிஷன் மேக்கர். இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல ரொம்ப பேசிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ்ல இருக்கிற எட்ஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. தென் அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற பேசிக்கான வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. தென் இந்த டீப்பர் லேயர்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ்ல இருக்கிற மெயினான ஃபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. சென்டென்ஸோட ஆக்சுவல் மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்றோம். தென் லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர். இந்த ஏஐ மாடல் ட்ரைன் பண்ணுறப்போவே டிசிஷனை மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே டேட்டா மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்ட் ஆன்சர் கூட கம்பேர் பண்ணும். இஃப் இட்ஸ் ராங், அது வந்து அதுவாக கரெக்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் தான் பேக் ப்ரொபகேஷன். ஏஐ மாடல் அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணுற வரைக்கும் மிஸ்டேக்லேருந்து திருப்பி கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஏஐ மாடலை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஏஐ மாடல் இப்போ அக்யூரேட்டாக இருக்குது. அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹவு டு டிரைவ் அ கார் அப்படின்னு ஒரு ஏஐ மாடல் கிட்ட கேட்டோம்னா, ஏற்கனவே நம்ம மாடல்ல அந்த டேட்டாவை கொடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசா இன்புட் ஹவு டு டிரைவ் அ கார் அப்படின்னு கொடுத்தோம்னா, அது ப்ரீ ட்ரெயின்டு மாடல் அதை ஆக்சுவலா லேர்ன் பண்ணதை வச்சு நமக்கு அது அவுட்புட் ஆகும். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் மூவி ரெக்கமெண்டேஷன் நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மூவிஸ் பேஸ்டா அது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த சாட் ஜிபிடிலையும் இதே மாதிரி தான். புதுசா ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அது ஏற்கனவே அந்த இன்புட்டுக்கான டேட்டாவை லேர்ன் பண்ணியிருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாக்டா அவுட்புட் கொடுக்குது.